கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் பொது காலத்திலே 30ஆம் வாரத்தில் இன்று நாங்கள் புதன்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய இறை வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் மிக முக்கியமான ஒரு கருத்தினை இறைவன் இன்றைய நாளிலே கற்பிக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் முக்கியமான ஒரு சவாலாக இருக்கின்ற ஒரு செய்தியினை அவர் இன்றை தருகின்றார். மீட்பை பெற்றுக்கொள்ளுவதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? அல்லது மீட்பு சிலருக்கு மாத்திரம் குறித்தாகக்கூடியதா, அல்லது அவர்களுக்கு மாத்திரம் அந்த மீட்பு கிடைக்குமா என்ற அந்த கேள்வி பல நபர்களுக்கு, அக்காலத்திலே வாழ்ந்த பரிசேயர்களுக்கு, பல அதாவது இறையிலை பற்றி தெரிந்தவர்களுக்கு ஒரு மாபெரும் சவாலாக இருந்தது. அவர் சொல்லுகிறார், இன்று நாளிலே அந்த மீட்பு அனைவருக்கும் பொதுவானது. அந்த மீட்பினை நோக்கி செல்லக்கூடியவர்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கின்றது என்று. இரண்டு பகுதியினர், ஒரு பகுதியினர் நீதியினை, நெறியினை மாத்திரம் நம்பி செல்லக்கூடியவர்கள், அடுத்த பக்கம் மீட்பை பெறுவதற்கு தான் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் ஒரே இடத்திலே இருந்து எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியுமா என்ற இரு நபர்கள் இருந்த இந்த காலகட்டத்திலே தான் இயேசு இன்றைய நாளிலே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இடுக்கமான வாயிலை அல்லது இடுக்கமான பாதையினை தேர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த இடுக்கமான வழியில் அல்லது வாயில் நீங்கள் செல்ல வேண்டும் என்ற உண்மையினை இயேசு இன்று கற்பிக்கின்றார். இவர் அப்படி சொல்வதற்கு காரணம், பார்த்தவர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவத்தினை யாருக்கு கொடுக்கின்றோம்? வெளியிலே ஆடம்பர வாழ்க்கைக்கான பொருட்கள் அல்லது மற்றைய அனைத்து விடயங்களுக்காக எங்களுடைய முக்கியத்துவத்தினை கொடுத்து வாழ்கின்ற நபராக நான் இருக்கின்றேனா, அல்லது இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய நபராக இருக்கின்றேனா? முக்கியமான விடயம் என்ன என்பதனை நான் புரிந்து செயற்படுகின்றேனா? பொருட்கள் எனக்கு முக்கியமாக இருக்கின்றதா? காசு பணங்கள் முக்கியமாக இருக்கின்றதா? அல்லது வகுப்புகள் எனக்கு முக்கியமாக இருக்கின்றதா? இவ்வாறான பல விடயங்கள் எனக்கு முக்கியமாக இருக்கின்றதா? அல்லது என்னுடைய ஆன்மீகம் எனக்கு முக்கியமாக இருக்கின்றதா? என்னுடைய ஆன்மீகத்தில் வளர்ச்சி நான் காணக்கூடியவனாக மாறுவதற்கு அந்த ஆசை என்னிடம் இருக்கின்றதா? அந்த அன்பு, இறைவனுடைய முடிவில்லா அன்பு, பாசம், கருணை, அந்த அமைதி என்னிடம் இருக்கின்றதா என்று நாங்கள் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். அதன் இறைவன் சொல்கிறார், முக்கியமானதை நீங்கள் விட்டுவிட்டு அவசியம் இல்லாதவற்றை நாடி செல்லக்கூடியவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே என்று இயேசு சொல்கிறார். அவசியமானது உங்களுக்குள்ளே இருக்கின்றது. அந்த அவசியமானவற்றை தேடுவதற்கு கஷ்டமாக, இடுக்கமான வழியில் நீங்கள் செல்ல வேண்டும். நீங்கள் சவால்களை நீங்கள் நேரிட வேண்டும், சவால்களை சந்திக்க வேண்டும், பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும். பல்வேறுபட்ட இன்னல்களை தாண்டி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்ற உண்மையினை இயேசு கற்பிக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, தயவு செய்து இதனை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை முக்கியமானவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களாக மாற்றுங்கள். இறைவன் இல்லாமல் வாழ்க்கையிலே எதுவும் இல்லை. வகுப்புகளுக்கு செல்லலாம், வகுப்பில் இருந்து படித்து விட்டு எதனை செய்ய போகின்றார்கள்? இந்த இடத்திலே அமைதி, அன்பு, பொறுமை, கருணை இல்லாவிட்டால் அறிவை மாத்திரம் பெற்று எங்கே பயணிக்கின்றார்கள் என்பதனை சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு இறை வார்த்தையினூடாக அழைக்கின்றார். எனவே இதனை பற்றி சிந்திப்பதற்கு ஆண்டவருடைய வரப்பிரசாதத்தை, அவருடைய தூய ஆவியின் அந்த தூண்டுதலை